நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்பில், உடல்நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்பில் நம்முடைய பயணம் இன்றைக்கு 23வது வாரமாக வெற்றிகரமாக நாம் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதல் 20 வாரங்களும் பொதுவாக எல்லா வாரங்களுமே 4 துணை தலைப்புகள் தான். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 தலைப்புகள் நம்முடைய வாழ்வியலில் இந்த என்னென்னலாம் நம்ம சந்திக்க இருக்கிறோமோ, ஏற்கனவே சந்தித்தோமோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இனி வருங்காலத்தில் அவற்றையெல்லாம் நாம் மூலப்பொருட்களாக ரா மெட்டீரியல்ஸாக வைத்துக்கொண்டு இனி வரும் காலத்தை எப்படி நிம்மதியாக வழிநடத்துவது அப்படின்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த உடல் நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்பு. இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு 5ஆம் நாள், ஜனவரி 5. இன்னைக்கு 23வது வாரம். அதே 4 தலைப்புகள் தான். முதல் 20 வாரமும் ஆரோக்கியத்தின் அழைப்பில் நாம் இதய நலன் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 21வது வாரமும் 22வது வாரமும் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போய் பக்கவாதம் அப்படின்ற தலைப்பை பேசிட்டு இருக்கோம். பக்கவாதம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசியிருக்க போகும்போது என்னென்னலாம் காரணங்கள், இப்போ நமக்கு சயின்டிஃபிக்காக என்ன ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேர் இன்னும் வரல. பக்கவாதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது, பொதுவாக விபத்துகள், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, இது ஒரு காரணம். ரெண்டாவது, மல்டிபிள் லெரோசிஸ் அப்படின்னக்கூடிய நரம்பியல் நோய்கள். மூன்றாவதாக, செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூளைவாதம். அதுக்கப்புறம் பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முகவாதம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அப்புறம் மூளையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு, பிறவி கோளாறுகள், பரம்பரையாக வரக்கூடிய அந்த பரம்பரை மரபு வழி நோய்கள், இப்படிலாம் தொடர்ந்து அதே மாதிரி மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய சீரின்மை. அதில் 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று மூளைக்கு சீர ரத்தம் போகலன்னு சொன்னால் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதுன்றது ஒன்று. ரெண்டாவது மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவது. இதற்கெல்லாம் காரணங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தான் இதெல்லாம் நடந்தால் பக்கவாதம் ஏற்படும். பக்கவாதத்தில் பல வகைகள் இருக்குது. பொதுவாக வாதம்னா முகவாதம். அப்போ ஒரு கை மட்டும் செயல்படல, 2 கை மட்டும் செயல்படல. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக ஒரு கை ஒரு கால் செயல்படல. அதுக்கப்புறம் மேல் பக்கம் மட்டும் செயல்படல, கீழ் பக்கம் மட்டும் செயல்படல. இதெல்லாம் பேர் மோனோப்ளேஜியா, பேராப்ளேஜியா, ஹெமிப்ளேஜியா அப்படின்னு சொல்லிட்டு. பிளீஜியானா வாதம், அது எங்கெங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. மோனோனா சிங்கிள், பேரானா அப்பர் பார்ட்டு இல்லை லோயர் பார்ட்டு, ஹெமினா ஒரு பக்கம் மட்டுமே. இப்படிலாம் பேர் வைக்கப்படுதவர் தான். ஆக மொத்தம் அதனுடைய அடிப்படை நேம் வாதம். வாதத்தில் பல வகைகள் இருக்குது. எத்தனை வகைகள் இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பேர் தான், 3 எழுத்துல முடியக்கூடிய எழுத்து, அது வாதம். அவ்வளோதான். நம்ம எப்படி வாதம் புரியுறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கின்றோமோ, அது மாதிரி உடம்புடைய செயல்பாடுகளில் இந்த மூளையினுடைய ஒருங்கிணைப்பு சரியா இல்லாத போது ஏற்படுறதெல்லாம் வாதம். பொதுவாக வாதத்துக்கான காரணங்கள் சொல்ல போகும்போது மெயின் ரீசன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் சொல்லக்கூடிய மூளையும் முதுகெலும்பும் பாதிக்கப்படுறது. மூளையை ஒரு
செடி மாதிரி, இல்லை ஒரு பூ மாதிரி, பூக்கள் ஒரு தண்டு மாதிரி யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான் இதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இதுல வந்து பேர் தான் வேற வேற வந்து வைப்பாங்களே ஒழிய, மூளையினுடைய செயல்பாடுகள் குறைஞ்சு போறது, நின்று போய்விடுது, இல்லை தாறுமாறா போயிடுறது. இதுதான் வந்து இதுக்கான ரீசன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன காரணங்கள்ல வந்து விபத்து ஒரு முக்கியமான காரணம். இது மரபு வழி, பரம்பரை வந்து இன்னொரு காரணம். இந்த பரம்பரையை பத்தி நம்ம வந்து இந்த ஹெரிடிட்டரியா வரப்போகும்போது அது ஆரம்பத்திலிருந்தே பண்ணலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த செரிப்ரல் பால்சி மூளை வாதம் வந்து பிறக்க போகும்போதே வந்து மன வளர்ச்சி குறைவாக அப்படிலாம் இருக்கக்கூடிய லெவல்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து நாள்பட்டு இந்த நோய்கள் வெளியே வரும். ரொம்ப காலம் கழிச்சு வெளியே தெரியும். இது மரபு வழி 1. 2வது விபத்து 2. இதை தாண்டி ஏன் வருது அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம 23 வாரமா பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா அறிவியல் பூர்வமா அதுக்கான ப்ரூஃப்லாம் ஒண்ணும் கிடையாது. நாமளுடைய வந்து அன்றாட செயல்பாடுகள் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள்ல வந்து, நாம வந்து வழி மாதிரி, பாதை மாறிய பயணம் தான் வந்து இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்றத வந்து நம்ம முதல்ல நம்ம புரியணும். சரி, பரம்பரையா வர்றது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா, அதுக்கப்புறம் வந்து அது டாக்டருடைய ஹெல்ப் வேணும். என்ன செய்யலான்றது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. 1. 2வது வந்து விபத்து யாராலும் தவிர்க்க முடியாது. யாருக்கு ஏற்பட்டாலும் விபத்து, விபத்து தான். விபத்துல வந்து மூளையோ, இல்ல முதுகெலும்போ பாதிக்கப்பட போம்போது, ஒண்ணு மரணம் நிகழ்ச்சி நிச்சயமா நடக்கும். அப்படி இல்லன்னு சொன்னா, அதுல தப்பிச்சிடாச்சுன்னு சொன்னாக்க, இந்த மாரி வந்து செயலிழந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது. பெராலிசிஸ் பக்கவாதம் அப்படின்னாலே செயலிழப்பு. ஒரு விரல்ல வந்து ஒரு முனையில செயலிழந்து போனாலும் அது பக்கவாதம் தான். ஒரு விரலே செயல்படலைனாலும் பக்கவாதம் தான். ஒரு வந்து மணிக்கட்டு வரைக்கும் செயல்படலன்னா அதுவும் வாதம் தான். முழங்கை வரைக்கும் செயல்படனா அதுவும் வாதம் தான். தோள்பட்டை வரைக்கும் செயல்படனா அதுவும் வாதம் தான். 2 கையும் செயல்படனா அதுவும் வாதம் தான். ஒரு பக்கம் கை, கால் செயல்படனா அதுவும் வாதம் தான். அப்ப இதுக்கான காரணங்கள் வந்து இந்த மாரி ரத்த ஓட்டம். பொதுவா வந்து அடுத்தது வந்து மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம். இங்க தான் நம்ம முதல்ல கவனிக்கணும் இப்ப அடுத்தது. விபத்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பரம்பரை நோய்கள வந்து டாக்டருடைய ஹெல்ப் வேணும். இதுலயும் டாக்டர் ஹெல்ப் வேணும். நம்ம வந்து எமர்ஜென்சி கேர்ல கொண்டு போய் போட்டு அவர வந்து ஐசியூல வச்சு கிச்சு சரி பண்ணி, அப்புறமா வந்து அடுத்த ஸ்டெப்லாம் யோசிக்கணும். முழுசா சரி பண்ண முடியாதான்னு சொன்னா வந்து அறிவியல் பூர்வமாக வந்து முழுசா சரி பண்ண முடியாது பக்கவாதத்தை. சரி. மற்ற மருத்துவங்கள்ல அதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குதுன்றதுனால தான் அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ. அதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. எப்போதுமே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து வருமுன் காப்பது. பிரிவென்டிவா நம்ம பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கையில இருக்க போகும்போது, அதை ஏன் பயன்படுத்தாம வந்ததுக்கப்புறம் பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் பார்க்கணும்னு சொல்ல போகும்போது தான் நம்ம ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம அங்க போறோம், கர்நாடகாவுக்கு போறோம், அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவுக்கு போறோம். அப்படி இருந்து வேரியஸ் பிளேஸஸ்க்குலாம் வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம தேடி தேடி போய் பார்த்து மருந்து ஊத்தி கொண்டு வந்து அவர சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா மத்த நோய்கள காட்டிலும் வந்து இந்த வாதம் வரப்போகும்போது என்னன்னு சொன்னா, இன்னொருத்தருடைய உதவி இல்லாம வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல வந்து நாம ஏன் நம்மள கொண்டு போய் நிறுத்தணும்? நம்ம உன்ன வந்து இப்ப இந்த பரம்பரைன்றது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிரும் நமக்கு. சின்ன குழந்தையா இருக்க போகும்போது தெரிஞ்சிரும். பிறக்க போகும்போது தெரிஞ்சிரும். அப்படி இல்லன்னு சொன்னா வந்து விபத்துன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த 2 இடத்துலயும் வந்து நம்ம சேஃப்டியா இருக்கணும்ன்றது மட்டும் தான் நம்மளால முடியும். அதுக்கு மேல நம்மளால முடியாது. ஆனால் அதை தாண்டிய காரணங்கள். ரொம்ப நாளா நான் மருந்து சாப்பிட்டுருக்கேன். பிபிக்கு சாப்பிடுறேன், சுகருக்கு சாப்பிடுறேன், அதுக்கு சாப்பிடுறேன், இதுக்கு சாப்பிடுறேன்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு, மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து இந்த மாரி பக்கவாதம் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த பக்கவாதத்தை வந்து அதுக்கான காரணங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்த வந்து சீரா இல்ல. ஒண்ணு நின்று போயிடுது, பிளாக் ஆயிடுது. அப்படி இல்லன்னு சொன்னா, அந்த ப ரத்த ஓட்ட பாதை வந்து குறுகி போயிடுது. இது மாரி நேரோவா ஆயிடுது. அதுல ரத்த ஓட்டம் போகல. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் மூளையினுடைய ரத்த குழாய்கள்ல வந்து கசிவு அப்படிலாம் வெடிச்சு போயிருது. பர்ஸ்ட் ஆயிடுது. இந்த 2 ரீசன் தான் சயின்ஸ் நமக்கு சொல்லி தர்றது. இப்போ வந்து இதுக்கான காரணங்கள் என்னன்னா, நாம வந்து ஒரு கஷ்டங்கள வந்து அடிப்படையிலிருந்து புரிதல் வந்து நம்மகிட்ட இல்லன்றதுனால, எப்படி நோய்களை தீர்த்துக் கொள்வது, வருமுன் எப்படி காத்துக்கொள்வதுன்ற திட்டம் நம்மகிட்ட இல்லாதனால, நம்மள குறை சொல்ல முடியாது. வளர்ந்த நாடுகளுக்கு இத விட்டா வேற வேலை இல்லன்ற மாரி இருக்கிறவங்க வந்து ஹெல்த் மேனேஜ்மென்ட் எப்படிலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்ன்னு பார்த்து, பார்த்து அவங்க செஞ்சுக்க முடியும். அவங்க முடியலன்னு சொன்னா, அது வந்து ரொம்ப வந்து ஒரு கேலிக்கூத்தான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, நாம வந்து வளரும் நாட்டுல இருக்கிறோம். நம்ம எல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்க போம்போது, நம்மலாம் மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் மேக்ஸிமம். அப்படி இருக்க போகும்போது, நாம வந்து இதெல்லாம் வந்து டெய்லி டே டு டே லைஃப்ல ஒரு சின்ன பார்ட் தான் முடியும். ஆனா, ஏன் சின்ன பார்ட் கூட ஏன் செய்ய முடியாது நம்ப? என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, சின்ன பார்ட் முடியும் தான். ஒரு நாள் பொழுது 24 மணி நேரங்கள் நமக்கு தேவையில்லை. 24 மணி நேரத்துல ஒரு 24 நிமிடங்கள் நம்ம ஒதுக்க முடியாதா? அப்ப 24 நிமிடங்கள் நம்ம ஒரு நாளைக்கு ஒதுக்கிட்டோம். நம்ம தான் அப்ராக்ஸிமேட்டா 20 நிமிஷம் சொல்லிட்டே இருக்கேன் நான் எப்பவுமே.
இன்னைக்கு 24 மணி நேரம்னு சொல்ல போகும்போது நான் 24 நிமிடங்களாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன் அதை. ஒரே ஒரு 24 நிமிடங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம அன்றாட பொழுது வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம பயன்படுத்தினோம் என்றால், இந்த மாதிரியான மிகப்பெரிய வந்து இன்னொருத்தருடைய உதவியோடு வாழக்கூடிய ஒரு நோய்க்குள்ள நாம மாட்டிக்காம இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு மத்ததெல்லாம் வந்து நம்ம சுகர் நான் மருந்து சாப்பிடலாம். நம்மளே எடுத்து சாப்பிடலாம். பிபி, தைராய்டு இந்த மாதிரி வேற வேற வந்து இப்ப வந்து அந்த பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனைக்குன்னு சொன்னா நம்மளே மருந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா, பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னொருத்தருடைய சப்போர்ட் இல்லாம நம்ம வாழறது வந்து மிக மிக கடினம். "உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து" வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. உற்றவன் நோயுற்றவன், தீர்ப்பான் ஒரு டாக்டர், மருந்து என்ன செலக்ஷன் ஆஃப் மெடிசன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சப்போர்ட். வந்து கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இல்லைன்னா அப்பா வந்தா பையன், பையன் வந்தா அப்பா, அம்மா வந்தா மகள், மகள் வந்தா அம்மா. இப்படி வந்து யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் வாழ முடியாத இடத்துல தான் பக்கவாதம் இருக்கிறதுனால தான் இதய நலனுக்கு அடுத்ததாக வந்து பக்கவாதம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் சரி, எத்தனையோ நிறைய காரணங்கள் இருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாக்க, இன்ஃபெக்ஷன் மூளையில ஏன் ஏற்படுகிறது அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம வந்து மூக்கு வழியாக, காது வழியாக, வாய் வழியாக உள்ள போகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாதத்தின் வழியாக உள்ள போகக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம யோசிக்க போகும்போது, நபிகள் நாயகம் சொன்ன ஒரு விஷயம் வந்து, செருப்பு அணியாதவனுடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கருத்தை நம்ம வந்து திருப்பி நினைவூட்டி பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை நிறைய இடங்கள்ல. இதுக்காக செருப்பு அணியாதவனுடைய அந்த காலத்துல 1450 ஆண்டுகளுக்கு முன்பாக செருப்பு அணியாதவனுடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏன்? அப்போ அந்த இடத்துல வந்து செருப்பு அணியாதனால என்னென்ன ரீசன்ஸ் இப்ப சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு சொன்னா, வெறும் காலில் ஈரம் வந்து ஈரத்திலேயோ வந்து ஒரு துப்புரவு இல்லாத இடங்கள்லயோ நம்ம பாதங்கள் படுகின்ற பொழுது அதுல வந்து அந்த பாதத்துல வந்து நுண் கிருமிகள் உள்ள போய் டெவலப் ஆகி மூளையை சென்று தாக்குகிறது. மூளையை சென்று தாக்கக்கூடிய மூளையை சென்று தாக்கக்கூடிய கொக்கி புழுக்கள் மூளையினுடைய மூளையில வந்து பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. அதனால வந்து நாம அதை வந்து அடுத்து அந்த விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்க போகும்போது, நம்ம பொதுவாக வந்து என் தரையெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு தான் நம்மளுடைய தரையெல்லாம் இருக்குது. மார்பிள்ஸ்லேருந்து, டைல்ஸ்லேருந்து, அப்புறம் வந்து சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, இல்லை மண் தரையாக இருந்தாலும் அதில் வந்து மண் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து செருப்பு போட்டு நடக்கணும், டாய்லெட் போகும்போது செருப்பு அணிஞ்சிட்டு போகணுன்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் நினைவூட்டி கொள்ள வேண்டும். சரி, இது இல்லாமல் அதற்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய காரணங்கள்ல வந்து நம்ம தமிழ் மருத்துவ பழமொழி இருக்குது. வாதம் மலத்தில் ஒடுங்கும், பித்தம் சிறுநீரில் ஒடுங்கும், கபம் உமிழ்நீரில் ஒடுங்கும். இப்போ கபா பேஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து வந்து சலைவாவே இருக்காது, ட்ரை ஆகிடும், டங் ட்ரைனஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ வாதம் மலத்தில் ஒடுங்கும், இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்கணும். இந்த அக்குபங்சர் மருத்துவத்தில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன், பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. பெருமூளையின் செயல்பாடுகள் இதான் முக்கியமாக. இதில் வந்து பெருமூளை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பெருமூளைன்றது முன்பக்கத்தில் இருக்கக்கூடியது, சிறுமூளை பின்பக்கத்தில் இருக்கக்கூடியது. மூளையும் முதுகுத்தண்டும் பாதிக்கப்படும் போது தான் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பக்கவாதம் ஏற்படுகிறது. பெருமூளையை இயக்குவதெல்லாம் பெருங்குடல். இப்போ அன்னைக்கே நான் சொன்னேன், மூளையை போய் பார்க்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஏன்னா வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன், பாரம்பரியமான மரபு வழியான மருத்துவ முறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவங்க எல்லாம் வந்து தத்துவங்களின் அடிப்படையிலானவை. தத்துவங்கள் எப்படி ஏற்பட்டது என்றால், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வழி வழியாக அனுபவப்பட்டு நமக்கு சொல்லித்தரக்கூடியதெல்லாம் வந்து தத்துவங்கள். அது வந்து புரிந்ததெல்லாம் சித்தாந்தங்கள், புரியாதெல்லாம் வேதாந்தங்கள் அப்படின்றது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார். அந்த மாதிரி இந்த தத்துவங்கள், பிலாசபிக்கல் அப்ரோச், அதுதான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுடைய பேஸ். இந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெருமூளையை நிர்வாகம் செய்வதெல்லாம் பெருங்குடல். அன்னைக்கே சொன்ன மானிட்டர் தான் இது. மூளையும் முகமும் என்பது வந்து மானிட்டர்.
நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இந்த ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து மானிட்டரை உடச்சி பார்க்க மாட்டாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுவாருன்னா சிபியூ தான் செக் பண்ணுவார். மானிட்டர் ஏதாவது உடஞ்சி கிடிஞ்சு போயிட்டால் மட்டும்தான், விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் மானிட்டர் பார்க்க வேண்டிய வேலை இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேயே எல்லாமே வந்து சிபியூக்குள்ளே தான் இருக்குதுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இங்கேயும் அதே தான். அப்போ வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்ல போகும்போது நாம் வந்து இந்த மானிட்டரை பார்க்க வேண்டியதில்லை, மூளையை பார்க்க வேண்டியதில்லை, முதுகெலும்பை பார்க்க வேண்டியதில்லை, சிபியுவை பார்க்க வேண்டும். சிபியுனா எது? சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் எது அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய ட்ரங்க்னா அந்த ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து மார்பு பகுதி, மேல் வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி. இப்போ இந்த பார்ட்டை நம்ம சரி பண்ணணும். பக்கவாதம் அப்படின்னு சொன்னால் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னாக்க, பக்கவாதம்னா என்னது? அது வாதம். வாதம் மலத்தில் ஒடுங்கும்ன்றது தமிழ் மருத்துவ பழமொழி. இப்போ வாதம் மலத்தில் ஒடுங்கும். அப்போ இங்கே அடிப்படை எங்கே இருக்குது? மலச்சிக்கல். மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லாவிட்டால் எல்லா சிக்கலுமே வந்து பல சிக்கல் தீர்ந்துரும்ன்றது பழமொழி இருக்கணும். மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லைன்னா பல சிக்கல்கள் நமக்கு இருக்காது வாழ்க்கையில். அப்போ இந்த இடத்துல நாம் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்து மலச்சிக்கல் மலச்சிக்கல் மலச்சிக்கல். அப்போ நம்ம வந்து எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக என்ன கேள்வி கேட்குறாங்க. மோஷன் போகலன்னா என்ன, போகாட்டி என்ன, யூரின் நல்லா தானா, யூரின் தான் தானா போகுதில்ல, அந்த மாதிரி நம்ம பீரியட்ஸ் வந்தால் தானா போகுதில்ல, சளி வந்தால் மூக்கில் விடுவதில்ல, அந்த மாதிரி மோஷன் வந்தால் வரப்போகுது, அதுக்குன்னு தனியாக ஒரு கவனம் செலுத்த வேண்டியது இருக்குன்றது எனக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் கேட்டுருக்குறாங்க. அப்போ நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் முதல் கேள்வியே வந்து மலச்சிக்கல் போயிடுச்சான்றதான் கேட்குறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து 5 மாதம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சு, நமக்கு 23 வாரங்கள் போயிருக்குது. இதில் முதல் வாரத்தில் நம்ம வந்து அதிகாலை பொழுது எழுதலை பற்றி பேசியிருக்கிறோம். 2வது வாரமே மலச்சிக்கலை பற்றி தான் பேசியிருக்கிறோம். இந்த 20 வாரங்களும் வந்து நம்ம அழகின் சிரிப்பு அப்படின்ற ஒரு தலைப்பை நீங்க எடுத்து இப்போ அதை கோத்ரூ பண்ணி பார்த்தாலே அது ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது வெறும் அழகின் சிரிப்பு இல்லை, அது ஆரோக்கியத்தின் அழைப்பு. அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியத்தின் அழைப்பட தலைப்பில் நம்ம உதயத்தை பற்றி பேசலாம். அப்போ அந்த அழகை வந்து யார் தான் விரும்பாதவர்கள் இருக்கிறாங்க? கடைசி வந்து நொடி பொழுது வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க கூட பால் ஒரு சொட்டு விழுந்துட்டா கூட அவன் வந்து முடிஞ்சா தொடச்சிக்குவான். முடியலன்னு சொன்னா அடுத்தவன் தொடக்க சொல்லுவான். பேச வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, பேச வரலன்னு சொன்னா அவன் செய்கையாவது காட்டி என்னை தொடச்சு விடு, என்ன அழகு எனக்கு அசிங்கப்படுத்துது இந்த பால் சொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறான்றது போன வாரம் பேசணும் நம்ம. ஏன் திரும்ப திரும்ப நினைவூட்டுறேன்னா உங்க ஆழ பதியணும் உங்க மனசுல. நீங்க பக்கவாதம் என்னைக்கு யாருக்கு நமக்கு பெரால்டிக் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் இருக்கிறவங்க, பெரால்டிக் ஆகிடுமோ ஆகாது, அவங்களுடைய மலச்சிக்கலை கவனிங்க, உங்க மலக்குடலை கவனிங்க. மலக்குடல் வந்து பெருங்குடல் பெருமூளையையும் சிறுகுடல் சிறுமூளையையும் வந்து நிர்வாகம் செய்கிறதுன்றது நம்ம சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எந்த புக்கிலையும் இப்போ காணோம், இங்கெல்லாம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் இங்கே தான் இருக்கு, பதிவு பண்ணப்படுகிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் தெரியுது, இதில் பார்த்துருக்கவங்களுக்கு தான் தெரியும். உங்களை சேர்ந்த ஃபேமிலிக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இதை பற்றி. அப்போ பெருங்குடல் அப்படின்னா என்னது? உடம்புல இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 5 அடி இருக்கக்கூடிய அகலமான குடல், அகலமான ஓசை பேர் தான் பெருங்குடல். சிறுகுடல் வந்து சின்ன ஓசை, அது இருக்குது 22 அடியும் 10 இன்ச்சும் இருக்குது. அது அவ்வளோ பெருசு நமக்கு பற்றி இப்போ பேச்சு இல்லை. அது பெருங்குடல் வந்து மொத்தமே 5 அடி தான். ஏன் அது பெருங்குடல் பெருசுனா அகலமாக இருக்குது. ஓஸ் பைப் பெரிய ஓஸ் பைப்பு, சின்ன ஓஸ் பைப் மெல்லிசாக இருக்கும். அதனால அதுக்கு பேர் சிறுகுடல். சிறுகுடல் 23 அடி, 22 அடி ப்ளஸ் 10 இன்ச்சஸ். இது 5 அடி தான் இருக்குது, இருந்தாலும் பெருங்குடல். இந்த பெருங்குடலை வந்து நிர்வாகம் செய்வதற்கு நம்ம எத்தனை இடங்கள்ல பேசியிருக்கிறோம். மலச்சிக்கலை ஒழிப்பதற்கு இங்கே அழுத்துங்க, இங்கே அழுத்துங்க, இங்கே அழுத்துங்க. நம்ம வந்து மயக்க நிலைக்கு போயிட்டா இங்கே அழுத்துங்க. அதே மாதிரி இந்த முழங்கையில் இந்த படிப்பு அழுத்துங்க, இந்த பாயிண்ட் அழுத்துங்க, இந்த பாயிண்ட் அழுத்துங்க. எத்தனை தடவை எத்தனை விஷயங்களுக்காக இந்த பாயிண்ட்டுகள்லாம் பேசியிருக்கிறோம். இந்த புள்ளிகளை அழுத்துவம் செய்தனால் மட்டும் நான் சொல்லலை. முதல்ல மலச்சிக்கலை ஒழிப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டால் பக்கவாதத்தை ஒழித்து விடலாம். வாதம் மலத்தில் ஒடுங்கும் அப்படின்ற தமிழ் மரபு 10,000 ஆண்டுகளுக்கு மேலுமாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தான் வந்து வாதம் மலத்தில் ஒடுங்கும் என்ற விஷயம். இப்போ வாதம் மலத்தில் ஒடுங்கும், மலம் சரியா போகலன்னு சொன்னால் அங்கே பிற்காலத்தில் நமக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. 100க்கு ஒரு 80 பேருக்கு, மீதி 20 பேருக்கு வேற வேற மாதிரி காமிக்கும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூளையில் காட்டாமல் கண்ணில் காட்டலாம், மூக்கில் காட்டலாம், வாயில் காட்டலாம், நெஞ்சில் காட்டலாம், வயிற்றில் காட்டலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அப்போ இந்த வாதம் மலத்தில் ஒடுங்கும் அப்படின்ற இடத்துல இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வந்து நம்ம யாரை பற்றி சிந்திக்கணும் தெரியுமா? நம்மளை பற்றி கிடையாது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க காலையில் எழுந்தோம் டைம் கிடையாது. டைம் இல்லைங்க. அவங்க வந்தால் கூட போக முடியாது. அவங்க அவசரமாக இப்படி அவசரமாக குளிக்க வச்சு அவசரமாக சாப்பாடு திணிச்சு அவசரமாக டப்பாவை போட்டு அவங்க பின்னாடி ஒரு வந்து பெரிய வந்து இது மாதிரி ஒரு மலை ஏறுற மாதிரி ஒரு பேக் ஒன்று மாட்டி அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துச்சா, கார் வந்துச்சா, பைக் வந்துச்சா, கொஞ்சம் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா எங்கேருந்து படிப்பு வரப்போகுது? படிப்பு வரவே வராது. மூளை மழுங்கிட்டு வரப்போ வந்து காலைல மோஷன் போனால் மூளை மழுங்கடிக்கப்படுதுன்னு அர்த்தம். மூளை வந்து சரியா செயல்படாமல் இருந்தப்ப இந்த படிப்பு பார்த்தாலும் வரவே வராது. இந்த அடிப்படை தெரியலன்னா ஒன்றுமே நடக்கவே நடக்காது.
அப்போ காலையில எழுந்து வந்து மலம் கழிக்காத எந்த ஒரு குழந்தையும் ஆரோக்கியமான அறிவு வளர்ச்சி பெற முடியாதுன்றதுதான் உண்மை. இப்போ அறிவு வளர்ச்சி வந்து ஆரம்ப நிலையில வந்து மெமரி இப்போ என் குழந்தைக்கு கோஆர்டினேஷன் இல்லை, எனக்கு வந்து அதுக்கு வந்து வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பீச் டிஸார்டர் இருக்குது, அதே மாதிரி வந்து இப்போ இந்த லேர்னிங் டிஸார்டர் இருக்குது, எதுவுமே செய்ய முடியலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களே, அந்த குழந்தைகளுக்கு வந்து காலையில் எழுந்த உடனே அதிகாலை பொழுது எழுந்து கொண்டார்களா, அவங்களை ஆரோக்கியமாக மலம் கழித்தார்களா, அவங்களை துப்புரவுப்படுத்தி கொண்டார்களா, சுத்தமாக வந்து குளித்து ஆடைகள் நெய்து கொண்டார்களா, அணிந்து கொண்டார்களா, சாப்பிட்டார்களா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க. இதில் எதுவுமே வந்து ப்ராப்பராக நடக்கலை, இம்ப்ராப்பர், மொத்தம் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து பாழடிக்கப்படுகின்றது காலை நேர பொழுது. இந்த காலை நேர பொழுதையும் மலச்சிக்கலையும் நீங்கள் வந்து கையில் எடுக்காமல் பக்கவாதம் சரி பண்ண முடியாதுன்றதை நீங்கள் எழுதி வச்சுங்க இன்னைக்கு. அப்போ அதை வந்து நாம் இன்னையிலேருந்து நாம் இன்னைக்கு வந்து யாரை வேணா இருக்கலாம், 50 வயசு 40 வயசு 60 வயசு 70 வயசு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது வந்ததுக்கு இப்போல்லாம் வந்து பாதிக்கு மேலே 40 வயசு மேலே போயிட்டாலே இப்படி போயிட்டு இப்படி ரிவர்ஸில் வர டைமு. அதனால் அந்த இடத்துல வந்து நாம் வந்து இனிமேல் வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், நிர்வாகம் செய்ய இனிமேலாவது கற்றுக்கணும். ஆனால் குழந்தைகளுக்கு இப்போ இருந்து டீச் பண்ணுங்க. நீங்கள் வந்து காலையில் மோஷன் போகாமல் ஸ்கூல் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கூலை விட்டு நிறுத்திடுங்க பேசாமல், அவ்வளோ ஒரு வருஷம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சி அவங்களுக்குள்ள வரணும். நான் ஆரம்பத்திலேயே ஒரு தடவை சொன்னேன், நான் மருத்துவமும் நல்லொழுக்கமும் சட்டமும் முதல்ல கற்றுக் கொடுக்கணும், லாங்குவேஜ் அதே மாதிரி கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீ வந்து வந்து நீ வரலாற்றை அப்புறம் படிக்கலாம், புவியியல் அப்புறம் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சயின்ஸ் அப்புறம் படிக்கலாம், மற்ற என்னென்னலாம் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் அப்புறம் படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். கொஞ்சம் லேட்டாக மேத்ஸ் படிக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த கருத்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்பெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து தேடி தேடி நம்ம பெற வேண்டியது இருக்குதோ அதெல்லாம் எவ்வளோ கடினமான பாதையாக இருக்குது. இதெல்லாம் எளிமையாக்கப்பட வேண்டும் கல்வி. அது மாதிரி எளிமை ஆனால் நிச்சயமாக வந்து இந்த பக்கவாதம் ஒரு நோயாக இருக்க முடியாது. பக்கவாதம் ஏன் வருது, சயின்ஸுக்கு காரணம் தெரியல, அன்னோன் காசு. தீர்க்க முடியுமா? முடியாது. பக்கவாதம் தீர்க்கப்பட முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஆந்திரா தூக்கிட்டு போகிறோம், கர்நாடகா தூக்கிட்டு போகிறோம். எதுக்கு போகிறோம்? அந்த மருந்து கொடுக்குறாங்க, நாட்டு மருந்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த சயின்டிஃபிக் அப்ரோச், சயின்டிஃபிக் வேல வந்து அதுக்கான மருந்துகள் இல்லைன்றதுனால நாட்டு மருந்துகளை தேடி நம்ம போக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து உள்வாங்கறதுக்கு எவ்வளோ காலம், 23 வாரமா நம்ம வந்து பேசுகிற விஷயங்களுக்குள்ளேயே தான் இருக்குது ஒழிய புதுசாக எதுவுமே கிடையாது. இங்கே மலச்சிக்கலை அதிகாலை போடு எழுந்து கொள்வதும் மலச்சிக்கலை ஒழிப்பதும் பக்கவாதத்தை வராமல் தடுக்கக்கூடிய 2 ஆயுதங்கள் கையில் இருக்குது. இந்த 2 ஆயுதங்கள் ஏன் ஆயுத சாலைக்குள்ளேயே பிடிச்சிருக்கீங்க? அதை ஏன் கையில் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுதான் உண்மை. அப்படி வந்து இல்லைன்னு சொன்னால் இப்போ இருந்து நம்ம ஒன்றுமே தப்பு கிடையாதுங்க. எல்லாமே நேற்று வரைக்கும் என்ன நடந்துட்டு போகுது. இன்னையிலேருந்து ஏன் நம்ம கரெக்டாக வந்து அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படி இடத்துக்குள்ளே வந்தாக்க பக்கவாதம் வெற்றி அடையக்கூடிய விஷயம்தான். சரி, பக்கவாதம் வரக்கான அறிகுறி என்ன? ஆரம்பத்தையே சொன்னேன். பக்கவாதத்துக்கான அறிகுறி என்னன்னு சொன்னால், முதல்ல வந்து மசில் வீக்னஸ், தசைகளில் வந்து பலவீனத்தை உணரணும். கையே விட்டு போகிற மாதிரி இருக்குது, இது வரைக்கும் எனக்கு விட்டு போகிற மாதிரி இருக்குது, 2 கையுமே விட்டு போகிற மாதிரி இருக்குது, ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, உலகையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை கால்லாம் விட்டு போகுது, சரி, இல்லை மெலிகிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து மசில்ஸ் டைட்டாக ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப இறுக்கமாகிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து நடந்தால் எனக்கு கூசுது, ஒரு கால் கூசுது, ஒரு கை எடுத்தால் ஒரு கை கூசுது எனக்கு, நீ தொட்டா ஐயோ கூசுது எனக்கு. கூச்சம் வர வேண்டிய இடம் வேற, ஆனால் இது வேற. இது வந்து எனக்கு தொட்டா யார் தொட்டாலும் கூசுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அடையாளங்கள். சரி, வேற எங்க இந்த பக்கவாதத்தின் அடையாளங்கள்? மெயினாக வந்து 2 கைகள் 2 கால்கள், 4 limbs. இந்த 2 கைகளும் 2 கால்கள்லையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து கூர்ந்து கவனிச்சோம்னு சொன்னால் அதில் வந்து தசைகளுக்கு வந்து குறுகும், இல்லை தசைகள் லூஸ் ஆகி மெலிஞ்சிட்டே வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தசைகள் கூசும், இல்லை தசைகளில் கடுமையான வலி ஏற்படும். இருக்கிறதுல வலி பரவாயில்ல, வலியாவது நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது, எப்பா நீ இவனை சரி பண்ணு. ஏன்னா வலி வந்துட்டு நம்ம தாங்க மாட்டோம் இல்லையா, டக்குன்னு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லர்லாம் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க. அதனால சைடு எஃபெக்ட் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அடிப்படையை நம்ம வந்து உள்வாங்கினா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, அதிகாலை பொழுது பயன்படுத்துறது, 2வது மலச்சிக்கலை நீக்குவது. இந்த விஷயம் என்ன சாப்பிட்டா ஒரு வாரம் நீங்கள் சாப்பாடு கவனிச்சு பாருங்க, எதுவுமே யாரையும் கேட்காதீங்க. நிறைய யூடியூப்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கணும்னு இருக்க வேணாம் அவசியம் இல்லை. கோடான கூட போய் பேசி பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுள் பார்த்துலாம் கற்றுக்க வேணாம், உங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா நான் எப்பவுமே நம்மளை சுற்றி தான் பார்க்கணும், நம்மளை சுற்றி யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கணும், நம்ம என்ன சாப்பிட்டாக்க என்ன செய்யுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியாது நம்மளுக்கு. நேற்று இன்னைக்கு சாப்பிட்டா இன்னைக்கு எப்படி இருக்குது, முந்தா நாள் அதை சாப்பிட்டா அப்படி இருந்தது அப்படின்னு நம்ம எத்தனை வாட்டி டெய்லி பேசிக்கிறோம்.
அப்போ என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் பொழுது ஃப்ரீயாக இருக்குது, என்ன சாப்பிட்டாக்க மறுநாள் பொழுது கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்த நம்மளால ஏன் அப்சர்வ் பண்ண முடியாதா? அப்போ சாப்பிட்டு நைட்ல சாப்பிட்டா எனக்கு காலைல கஷ்டமா இருக்குன்னா, நைட்ட வந்து தூக்கி போடுங்களேன். குப்பை தொட்டில தூக்கி போடலாம். எதுக்கு நைட்டுன்ற மேட்டர் எதுக்கு நடக்குது? காலை பொழுதும், மத்தியானம் பொழுதும் சாப்பிட்டோம்னா ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னா, சூரியன் வெப்பம் வந்து நம்ம உடம்புல வந்து வெப்பம் உள்வாங்கிட்டு இருக்குது உடம்பு. ஜெனரேட் பண்ணிட்டே இருக்குது. அது ஜெனரேட் பண்ண போகும்போது, உடம்புல சூடு இருக்க போகும்போது, அது எல்லாமே ஜீரணம் பண்ணிக்கும். கொஞ்சம் கடினமான உணவா இருந்தாலும் ஜீரணம் பண்ணிடும். கொஞ்சம் ஹார்டான ஃபுட்டா இருந்தாக்க என்ன ஆகும்னா ஜீரணம் ஆகாது. நைட்ல இப்ப இந்த வாரத்துல எத்தன பேஷண்ட்ஸ் நைட்ல சாப்பிட்டதுனால மறுநாள் காலையில கஷ்டம். நேத்து என்ன ஆமா நேத்து சாப்பிட்டதுல தான் கஷ்டம் அப்படின்னு சொல்றக்கூடியவங்க எத்தன பேர் நான் பார்த்தேன் நேத்து. நேத்து மட்டுமே நான் 60 பேர பார்த்தேன். 60 பேருக்கு ஏதோ 15 பேர், 20 பேர் இதுதான் சொன்னாங்க என்ட்ட. ஒரே மேட்டர் தான். அப்போ வந்து எவ்வளோ வந்து கஷ்டமா இருக்குது. எதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு இதுக்கு அவங்க வந்து பாவம் வந்து உட்கார்ந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டு, ஒரு பணம் செலவு பண்ணிட்டு, டைம் ஹாஃப் டே செலவு பண்ணிட்டு போனோம். முன்கூட்டியே வந்து எச்சரிக்கையா நம்ம வந்து வாழ்க்கைய வச்சுட்டோம்னு சொன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நான் அதனால தான் குழந்தைகள பத்தியே பேசுறேன். ஏன்னு சொன்னா, நாம வந்து வந்தாச்சு. இனிமேல் வந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து கரெக்ட் பண்ணிட்டு போணும். ஆனா வந்து குழந்தைகள இப்ப இருந்து கரெக்ட் பண்ண முடியாதா? அந்த இடத்துல நாம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, நிச்சயமாக வந்து இந்த இடம் வந்து நைட்டு கண்ணு முழிச்சுக்கிட்டு, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்தோம்னு சொன்னால், நிச்சயமாக நீங்க எழுதி வச்சுக்கலாம். நம்ம பக்கவாதம் தான் வரப்போகுது. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடியே கூடுதல் வந்து ஆறுதல் பரிசாக முன்கூட்டியே வந்து உங்களுக்கு சர்க்கரையோ, உங்களுக்கு பிபியோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒண்ணு காமிக்கும். கடைசி பரிசாவுன்னா வந்து இந்த மாரி பக்கவாதமா இருக்கலாம். பெரிய பரிசு ஃபர்ஸ்ட் பிரைஸா வேணா இருக்கலாம் அது. அப்ப சின்ன சின்ன பரிசுகள் வாங்க போம்போதே நம்ம வந்து கவனமா இருக்கணும். இந்த பரிசுலாம் நம்ம வாங்கிக்கலாமா? வேணாமா? அவாய்ட் பண்ணிடலாமான்றத யோசிச்சோம்னு சொன்னா, இந்த இடத்த நம்ம ஜெயிக்கலாம். சரி. இப்போ இந்த மாரி மருத்துவங்கள்லாம் இருக்குது. நம்மளால ஜெயிக்க முடியுமா? முடியாதான்னு சொன்னா, நம்ம ஆந்திராவுக்கும், கர்நாடகாவுக்கும், கேரளாவுக்கும் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் அவசியம் இல்ல. லிங்க் ஓப்பன் ஆகலன்னா உங்களுடைய இடத்துல தான் இருக்குது. ம். இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம போகணும்னு அவசியம் இல்ல. நம்ம இடத்திலேயே இருக்குது. நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா வருமுன் காக்கிறது வந்து முதல்ல வந்து வராம தடுக்கிறதுக்கான ஆயுதங்கள் நம்ம கையில இருக்கும்போது, அத முதல்ல பயன்படுத்தியாச்சா? ஃபர்ஸ்ட் பார்ட். சரி இல்லங்க தப்பு பண்ணிட்டோம். இப்ப எங்க வீட்ல அந்த மாரி ஆயிப்போச்சு. எங்க தெருவுல இந்த மாரி ஆயிப்போச்சு. சுகாதாரம் இப்படி ஆயிப்போச்சு. பக்கவாதம் வந்தா சரி பண்ண முடியுமா? முடியாதா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டு. பக்கவாதத்துடைய காரணங்கள் நமக்கு தெரிஞ்சுச்சுயா? சிம்பிள் மேட்டர் தான் நம்ம. இரவு பொழுத வந்து நம்ம பாதுகாக்க தவறிட்டோம். அதிகாலை பொழுத பயன்படுத்த தவறிட்டோம். மலச்சிக்கலை ஒழிக்க தவறிவிட்டோம். அப்படின்ற 3 வாக்கியங்கள்ல வந்து பக்கவாதம் அடங்கி இருக்கிறதுன்றது என்னுடைய கருத்து. என்னுடைய அனுபவம். யோசிச்சு பார்த்துக்கங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், நபிகள் நாயகத்தினுடைய ஒரு பழமொழிய பத்தி பேசினேன். நம்முடைய மருத்துவ பழமொழிய பத்தி பேசினேன். திருவள்ளுவர் சொல்லிக் குடுத்த விஷயத்த பத்தியும் உங்களுக்கு நினைவூட்டிருக்கிறேன். அப்ப இந்த 3 விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எவ்வளவு வந்து பயனுள்ளதா இருக்குது நமக்கு. அவன்லாம் ஒண்ணும் படிப்பு இல்லாதவர்கள் வந்து. திருவள்ளுவர் எந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல போய் படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்தாரு அவரு? திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியா அவரு? திருவள்ளுவரே யூனிவர்சிட்டி இல்லையா? நம்முடைய பழைய வந்து சித்தர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சு குடுத்ததெல்லாம் வந்து அந்த பைத்தியகாரத்தனமா சொல்லிருக்காங்க. வாதம் மலத்தில் ஒடுங்கும், பித்தம் சிறுநீரில் ஒடுங்கும், அப்புறம் வந்து கபம் வந்து உமிழ்நீரில் ஒடுங்கும். டயபெட்டிக் பேஷண்ட்லாம் பாருங்க, நாக்கு வறண்டு போய் தண்ணி வந்து குடிச்சுட்டே இருப்பாங்க. தாகம் அடங்காது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சாகணும். அப்ப அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தண்ணி குடிக்கக்கூடாது. ஐயோ! 700 மில்லி குடி, 600 மில்லி குடி, 300 மில்லி குடின்ட்டு லிமிட் பண்ணிடுவாங்க. அப்ப நேச்சுரோபதி சொல்ற மாரி 5 லிட்டர் தண்ணி குடிக்கலாமாமா? அப்படின்னா அதுவும் தப்பு. ஓவர்லோட் பண்ணவும் கூடாது. அதே மாரி 300 மில்லிக்கு, 500 மில்லிக்கு நம்ம சுருங்குற அளவுக்கு நம்ம விட்டு வைக்கக்கூடாது. சுருங்க வேண்டிய வேலை இல்ல நமக்கு தேவையில்ல. அப்படி ஒரு நிலையை நம்ம வந்து வர வச்சுக்கக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் ஆகி. நாம உங்க கையில இருக்கிற ஆயுதங்கள ஈஸியா பயன்படுத்தணும். ஆயுதங்களை பயன்படுத்தணுன்றத ஏன் அந்த ஆயுதம்ன்ற வார்த்தைய நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா, சும்மா வந்து ஒரு சின்ன டூல், கருவிகள் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்ன பொறுத்தவரைக்கும் வெப்பன்ஸ் நம்ம ஆயுத சாலை நம்ம கையில வச்சிருக்கிறோம். அத பயன்படுத்தணுன்றது என்னோட கருத்து. அப்படி பயன்படுத்தி பாருங்க வெற்றி அடையலாம். சரி பக்கவாதத்தை வந்து வேற என்ன வழிகள்ல பண்ணலாம்? விபத்த ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது கூட வந்து அந்த போஸ்ட் மேனேஜ்மென்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல பார்க்க முடியும். அதெல்லாம் நெறைய பார்த்துருக்கிறோம். நம்ம நெறைய விஷயங்கள் பத்தி பேசணும். இதுதான் வந்து ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப அடுத்தது அழகின் சிரிப்பு. இன்னும் பக்கவாதத்த வேணும்னா சொல்றேன். அப்புறமா. அழகின் சிரிப்புல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கெல்லாம் அழகா இருக்கணும்னு 20 வாரங்கள் பேசியிருக்கோம் இல்லையா? அழகை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அதே மாரி போன வாரம் வந்து கண் பார்வையை வந்து நம்ம அழகாக பார்ப்பதற்கு புன்னகை புரிவதை பத்தி பேசினோம். அதே மாரி காது கேட்காம போனாலும் கூட அது அழகின் சிரிப்புல ஒரு பாதிப்பு ஏற்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம நம்ம வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு மோசமா சொல்லும்போது சிரிச்சு வச்சாலும் தப்பு. அவங்க வந்து ஒரு சிரிப்பா சொல்ல போம்போது இப்படி இறுக்கமா இருந்தாலும் தப்பு. அப்படின்னா நம்ம வந்து நம்ம டெஃப் ஆயிட்டோம்ன்றத அவங்களுக்கு வந்து நம்மளே வந்து காமிச்சு குடுத்துருவோம். அப்ப அது வந்து அழகுக்கு அப்பாற்பட்ட விஷயம், எதிரானதா இருக்கறனால,
காது கேளாமை அப்படின்னு சொல்லி வரப்போகும்போது அதுவும் வந்து அழகை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். காது தானே உள்ளதானே இருக்குது, அது தெரியாதுன்னு சொன்னால் அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் கத்தி கத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வச்சு எல்லாரும் பார்த்தாங்க. அவருக்கும் ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்திருக்கும், வேறு வழி கிடையாது. அவர்கிட்ட அப்படி தான் பேசி அவருடைய சூழ்நிலை இருந்தது. அப்போ நம்ம வந்து காதையை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, 1 2, அதாவது மேல் முனையிலேருந்து நீ ஈஸியாக மேல் சுனையிலேருந்து கீழ் சுனை வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து இந்த இடத்துல இப்படியே ஒரு கோடு போட்டே வாங்க. காதுக்கு பின்னாடி இல்லை, இந்த சோனை இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி வரைக்கும், இது வரைக்கும் பின்னாடி அந்த கணத்தில் பின்பக்கமா, அவ்வளோதான். ஒரு யூட்டன் இந்த இடம் வரைக்கும் இப்படியே வச்சு ஒரு யூட்டன் பண்ணுங்க. இப்படியே வச்சு ஒரு யூட்டன் பண்ணுங்க. காதுனுடைய வெளிப்பகுதி, நடுப்பகுதி, உள்பகுதி, காது கேளாமையால் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும், காது அடைப்பு, காது இரைச்சல், காதில் வந்து சீல் வடிதல், காதில் வந்து அதே மாதிரி அழுக்கு தள்ளுறது, காதில் வந்து நாற்றம் அடிப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த புள்ளிகள். காதில் சீல் வடிச்சிருக்கும் போது பக்கத்து பக்கத்து பேச போகும்போது வாய் நாட்டத்தை நம்ம சரி பண்ணிவிட்டோம், காதில் வந்து வரக்கூடிய சீல் நாற்றம் வரலன்னா பக்கத்தில் பக்கத்து வந்து ஒரு மாதிரி அருவறுப்பாக யோசிப்பாங்க. அதே மாதிரி காது நீங்கள் கேட்கலாம நீங்கள் பாட்டில் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வேறு மாதிரி தலையாட்டினீங்க சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுவாங்க அவங்கள. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், அந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் வராமல் தடுக்கணும்னு சொன்னால் 1 2 3 4 பாயிண்ட் இது. நீங்கள் ஒன்று 4 பாயிண்ட் யோசிக்க வேணாம், இப்படி ஒரு யூட்டர்ன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். பனிக்காலத்தில் காதில் வந்து சளி அடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த பாயிண்ட்லேயே கேட்கும், பின்பக்கமாக உள்ள பாயிண்டில் கேட்கும். முன்பக்கமாக உள்ளதில் காது நரம்புகள்லாம் வரைக்கும் கூட இதில் பாயிண்ட் இருக்குது. கூடுதலாக இன்னும் வேறு எதாவது பண்ணலாமா, இங்கே ஏற்கனவே ஒரு தடவை அந்த காதுக்கு சொல்லிட்டீங்க நீங்கள், அதுவே திரும்ப இந்த இடத்துல சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் சொல்கிற பாருங்க. கை ஓடி முஷ்டி ஒரு மடிச்சு பாருங்க, இங்கே ஒரு மேடு தெரியுதா பாருங்க, இந்த மேட்டில் இந்த பாயிண்ட்லாம் அனுப்பலைன்னு சொல்லி ஒரு தகவல் போன வாரம் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன தகவல் வரலான்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாளைக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுறேன். இந்த பாருங்க, இப்படி முட்டியை முஷ்டி அப்படி காட்ட போகும்போது இந்த இடத்துல ஒரு மேடு தெரியுதா, இந்த மேட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேராக காதுக்கு போயிடுது. வேற எங்கெல்லாம் போகுது, ரொம்ப ரொம்ப பெரிய இடங்கள்லாம் போகுது, பிரெயினுக்கு போகுது. அதையும் சொல்லிவிடவா, பக்கவாதத்தில் சொன்னால் நல்லா இருக்குமேன்றதுக்காக நான் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். பெருமூளையை நிர்வாகம் செய்வதெல்லாம் பெருங்குடல்னு சொன்னேன் இல்லையா, பின்பக்கமாக இருக்கக்கூடிய மூளை வந்து சிறுமூளை. சிறுமூளையை நிர்வாகம் செய்தெல்லாம் சிறுகுடல். சிறுகுடலுக்கு மட்டும் இல்லாமல் முதுகெலும்பு அப்படி தொடரவே ஸ்பைனல் கார்டவே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஸ்பைனல் கார்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா நரம்பு முடிச்சுகளும் அங்கே தான் இருக்குது. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டு இருக்குது. இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது புற நரம்பு மண்டலம், மத்திய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம். எதுவாக இருந்தாலும் இப்போ மத்திய நரம்பு மண்டலத்துக்குள்ள தான் போய் ஆகணும். புற நரம்பு மண்டலம்ன்றது எதுக்கு, கண் பார்க்கறதுக்கு, காது கேட்கறதுக்கு, மூக்கு வந்து ஸ்மெல் ஃபீல் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, உணர்வதற்கு கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து புற நரம்பு மண்டலத்தினுடைய வேலைகள், சென்சாரி. இதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலை வந்து இந்த முதுகெலும்புக்கு இருக்குது. அப்போ முதுகெலும்பு இது வந்து சயின்ஸ். முதுகெலும்பு தொடர் தான் 7 சக்கரங்கள் இருக்குது, 7 சக்கராஸ். சக்கராஸ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யோகாவில் ஒரு பார்ட். அப்புறமா இப்போ இது என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 7 எனர்ஜி சென்டர்ஸ் இந்த ஸ்பைனல் கார்டு. அப்போ அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு இடம் தான். இன்னும் அங்கே முதுகெலும்பு ஃபுல்லாக நீங்கள் தடவி கடை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் டாக்டர் முதுகெலும்பு நேராக இருக்குதா, அந்த ஸ்பைன் கரெக்டாக இருக்குதா, இரெகுலர் இருக்காது, இரெகுலர் போன்ஸு. அது நேராக ரெகுலர் போன் ஆயிடுச்சுன்னா ரிஜிட் ஆகிடும், இறுகி போயிடும். அப்புறம் செர்விக்கல்லேருந்து அப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து லம்பார், சேக்கரல், அந்த காக்சிக்ஸ் வரைக்கும் இப்போ டெவலப் ஆகிடும். எனக்கு வந்து L4, L5, S1. அப்புறம் டாக்டர்ஸ் நீங்கள் போனோம், அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கள பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே பயன்படுத்த வேண்டியதான். நம்ம இருந்தாலும் கூட நாம் வந்து இது ஈஸியாக வந்து ஒரு இடத்த சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்த வந்து இப்படி பார்த்தோம்னா இந்த மேடு தெரியுதா இல்லையா, இந்த மேட்டில் ப்ரெஸ் பண்ணாக்க இது எங்கே போயிட்டு பேசியிருக்கு, எதை பற்றி பேசியிருக்கிறோன்னா அழகின் சரி பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ நடுவில் வந்து டிவியேட் ஆகி நீங்கள் கேட்குறதா நான் உணர்ந்து நான் என்ன பண்ணிட்டேன், வேறு இடத்த பற்றி பேசியிருக்கிறேன். இது வந்து காதுக்கு, காதோட கனெக்ட் ஆகுது. காதில் வந்து டெஃப்னஸ், டெஃப் மியூட்டிசம், இல்லை டின்னிட்டஸ், இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. என்ன பேர்னா வச்சுட்டு போகிறாங்க. ஈஸியாக காது கேட்கல, பேச்சு குறைபாடோடு சேர்ந்து காது கேட்கல, இல்லை வந்து எனக்கு காது இறைச்சலாக இருக்குது, யாரோ பேசுகிறாங்க, இது ஏதோ வந்து எனக்கு வந்து யாரோ ஏதோ வச்சுட்டாங்க போட்டிருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேசுவாங்க இல்லையா, எப்படினா பேசிட்டு போகிறாங்க.
நீங்கள் இங்கே பேசுங்க, அது இங்கே பேசும். அவ்வளோதான். அழகின் சிரிப்பு. அடுத்து இயற்கையோடு இணைவோம். இயற்கையோடு இணைவோம்னு நம்ம யோகாவை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். யோகா மாஸ்டர் வந்திருக்கிறாரா? ஜாக்கிரதையா பேசுறோம்ல. யோகா மாஸ்டர்ல தைரியம் பேசலாம். அப்போ யோகா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 8 அங்கங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அஷ்டாங்க யோகா. அது ஃபர்ஸ்ட் யாமா, அடுத்து நியமா. யாமானா டோன்ட்ஸ், செய்யக்கூடாதவைகள் 5. அடுத்தது வந்து டூஸ், செய்யக்கூடியவர்கள் 5 நியமா. இந்த தான் வந்து முதல் பகுதி. 2வது பகுதி முடிச்சிட்டோம் 8 பகுதியில். 3வது பகுதி போன வாரம் பார்த்தோம், ஆசனங்கள். இந்த ஆசனங்கள்னா என்ன? பிசிக்கல் எக்ஸசைஸ். இந்த ஆசனங்கள் வந்து பக்கவாதத்தோட ரொம்ப ரொம்ப தொடர்புடையது. பக்கவாதம் வரப்போகும்போது நம்ம வந்து கை கால்கள் செயல்பாடு தான் முக்கியம். இல்லை, நம்ம வந்து மூமெண்ட் வேணும், உடம்புல ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி அப்புறம் வந்து ஒரு ஸ்டே பண்ண போகும்போது அங்கே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். உட்கார்ந்த நிலைமையில மெயின்டைன் பண்ண தெரிய முடியணும். நடந்துட்டு இருக்கக்கூடிய மெயின்டைன் பண்ண முடியணும். உட்கார்ந்துட்டு எழுந்துக்க போகும்போது அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான கோஆர்டினேஷன் இந்த உடம்புல இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து நரம்பு மண்டலத்தினுடைய வேலைகள். இதில் வரக்கூடிய மாறுபாடுகள் தான் இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம யோகாவில் பக்கவாதத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த யோகா எக்ஸசைஸில் வந்து சாதாரணமான வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கும் யோகாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், யோகாவில் வந்து ஆசனாவை பற்றி பேசியிருக்கிறேன். ஆசனா ஏன்னா ஆசனா யோகான்றது எல்லாருக்கும் ஆசனான்னு தெரியுது. ஆசனாங்க என்ன பயன்னா, இது வந்து கவனத்தையும் மூச்சையும் அதில் ஒருங்கிணைக்குது. அப்போ அது இல்லாமல் செய்கிற யோகா வந்து யோகாசனங்கள்லாம் யோகாசனமே கிடையாது. அதெல்லாம் வேற விஷயம். அது நிறைய டிபேட் இருக்குது. அப்புறமா நமக்குள்ள இல்லை, வேற இடங்களில் பேச வேண்டியிருக்குது. இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸை விட யோகா வந்து எது பெட்டர்னு சொன்னாக்க, அது மூச்சை ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் முக்கியம் இல்லையா? அந்த ஆக்சிஜனையும் சேர்ந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடியது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கங்க. சிம்பிளாக புரியணும். அப்புறம் வந்து இதை புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்குள்ளே டீப்பாக உள்ள இன்டெப்த்துக்குள்ளே போகலாம். நம்ம அந்த ஆசனங்கள் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டு, நம்ம முன்னாடி குனிஞ்சு பார்த்தோமா, பின்னாடி மல்லாக்கு சாஞ்சி பின்னாடி திரும்பி பார்த்தோமா, இப்படி ஒரு கழிச்சு பார்த்தோமா, இப்படி ஒரு கழிச்சு பார்த்தோமா, அப்புறம் வந்து நம்ம வந்து உட்காந்து பார்த்தோமா, நின்று பார்த்தோமா, குனிஞ்சு பார்த்தோமா, குப்புறப்படுத்தி பார்த்தோமா, மல்லாக்கு படுத்து பார்த்தோமா, ட்விஸ்டிங் பண்ணி பார்த்தோமா உடம்ப அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் நம்மகிட்ட இல்லாமல் போயிட்டதுனால அப்படியே நிற்குது. எல்லாம் நிற்குது உடம்புக்குள்ள. அசையாமல் நிற்கிறது எல்லாம் ஒன்று சேர பல கஷ்டங்கள் ஏற்படுத்திடும். அப்போ எப்படி தசை மண்டலம் எப்படி வேலை செய்யும், நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்யும்? நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். அந்த காலத்தில் அம்மி அரைச்சதுலேருந்து வந்து முரடு அந்த அம்மா வாட்டினதுலேருந்து, அடுப்பு அரிச்சதுலேருந்து, சொல்லி பொறுக்கினதுலேருந்து, மரியாதைலேருந்து, விவசாய நிலம் உழுதுலேருந்து, நெசவு பண்ணதுலேருந்து, எல்லாமே ஃபிசிக்கல் தண்ணி கொண்டாந்ததுலேருந்து, எல்லாம் தண்ணி கூட எத்தனை கிலோமீட்டர் நடந்து தூக்கிட்டு வருவாங்க, இறச்சி கொண்டு வந்து வருவாங்க. எதுவுமே நம்மகிட்ட இல்லாமல் போச்சு நமக்கு. அப்போ அட்லீஸ்ட்டு அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த ஆசனங்களை பயன்படுத்த வேண்டும்ன்றதான் போன வாரம் பேசணும். சரி, இப்போ 4வது பகுதி, பிறக்கின்ற பொழுது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து உயிரினங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னா, உயிருக்கும் உயிரற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா மூச்சு தான். உயிர் இல்லாததுக்கும் மூச்சு இருந்தா தான் வந்து உயிர் இருக்குது. அங்க மூச்சு இல்லைன்னா உயிர் இல்லை, போயிடுச்சு. அப்ப அந்த மூச்சு வந்து இயற்கையா நடக்குது. பிறக்க போகும்போதே நமக்கு வந்து சுவாசம் ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன், 10 மாசங்கள் அம்மாவுடைய வயிற்றில் இருக்க போகும்போது சுவாசம் கிடையாது குழந்தைக்கு. மலம் கழிப்பது கிடையாது. அது ஏதாவது ரேரா ஒரு சில குழந்தைகள் உள்ளே மலம் கழிச்சிருவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் மேட்டர் அது. அப்ப இந்த 2 விஷயங்கள் எப்ப நடக்குது? இந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது தான் கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்ப எப்படி சுவாசிக்கும் குழந்தை? உச்சிக்குழி வழியாக சுவாசிக்கிறது. அதுக்கு எப்படி ஃபுட் எப்படி போகுது? வாட்டர் எப்படி போகுது? தொப்புள் கொடி வழியாக உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது அம்மா வயிற்றிலிருந்து, அம்மாவிடமிருந்து. அதான் தொப்புள் கொடி உறவு. அப்ப வெளி உலகத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே ஆன்னு கத்த போகும்போது, கோடானும் கோடி வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் இந்த வாயு வழியாக உள்ள போகும்போது எங்க போகுது? நேரா லங்ஸ்குள்ள போகுது. நுரையீரல் இந்த பகுதிக்குள்ள போகும்போது, நுரையீரல் வந்து யாரோ உள்ள வந்துட்டாங்க, ஃபாரின் பாடி உள்ள வந்துருச்சு, யாரோ வந்துட்டாங்க, ஃபைட் பண்ணணும் அப்படின்னு எழுந்து நிக்குது. அப்படி ஒரு ஒரு ஏக்கம், ஒரு திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறது அந்த குழந்தை. அப்போ முதலாக லங் ஒர்க் பண்ற டைம் எது அப்படின்னு சொன்னா பர்த், பிறவியில தான் அந்த லங் ஒர்க் பண்ணுது. அது ஒர்க் பண்ண உடனே அதனுடைய ஜோடியாக வந்து பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைனும் சேர்ந்து வேலை செய்து உடனே வந்து ஒரு மலம் கழிக்கப்படுது.
அந்த 10 மாதம் உள்ளே தேங்கியிருந்தனால அந்த மலம் ஃபஸ்ட்டு மலம் வந்து கருப்பு கலரில் போகும். அதுக்கப்புறமா தான் கலர் வந்து எல்லோயிஷாக மாறுதலாம், அது வரதெல்லாம். அப்படி வந்து கருப்பு மலம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மூச்சு ஆன்னு கத்திருச்சு, குழந்தை கத்திடுச்சு, மலம் கழிச்சுச்சுன்னு சொன்னா, அது ஆரோக்கியமான குழந்தை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முழுமையான ஆரோக்கிய தகுதியுடைய குழந்தையாக அந்த குழந்தை உலகத்தில் மலர்ந்திருக்கின்றது. இந்த பூ மலர்ந்திருக்கின்றது. அப்ப 2 செயல்பாடும் நடக்கல. குழந்தை வந்து அழவே இல்ல. அழுகை தான் முதல் வேலை. ஏன்னா அழப்போறோம். வாழ்நாள் பூரா அழப்போறோம்ன்றத வந்து கட்டியம் கூறி நீ அழ வேண்டும். இல்லன்னு சொன்னா, நீ வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உன்னை வந்து இன்னொருத்தர் செயல்பாடு ரொம்ப குறைவா இருக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் உலகத்தோட நியதி. அப்போ அந்த 2 வேலை நடந்துச்சுன்னு சொன்னா நார்மல் பேபி. இல்லன்னா அப்நார்மல். இன்குபேட்டர்ல வச்சு அத தாளாட்டுறது, அது இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னாக்க, என்ன நடக்குது அங்க? நுரையீரல். ஆற்றல் மிக்க நுரையீரல் தன்னுடைய வேலைய தொடங்குது. இது எப்ப நிக்கும்னு சொன்னா, டெத். லாஸ்ட் பிரீத் எப்பன்னா, அது முடிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுவரைக்கும் தொடரும். இத வந்து நம்ம அனாவசியமா செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம, அது பாட்டுக்கு உள்ள போது, வருது, போது, வருது, போது, வருது செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு பைகள வாங்கிட்டு வந்திருக்கிறோம். யார்ட்டருந்து? நம்மள யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்கட்டருந்து ஒரு பை வாங்கியிருக்கிறோம். அரிசி பையி, பருப்பு பையி, கீரை பையி, கறி பையி, மீன் பையி அப்படின்னு நெறைய பைகள வாங்கி வச்சிருக்கிறோம். காற்று பையும் வாங்கி வச்சிருக்கிறோம் நம்ம. இப்போ ஒருத்தருக்கு டாக்டர் வந்து சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, சர்க்கரை பை நம்மளுக்கு காலி ஆயிடுச்சுன்னு நம்ம நெனச்சுக்கணும். நீ உப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, உப்பு பை தீர்ந்து போச்சு நம்மள்ட்ட. சால்ட் பேக் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம முடிவு பண்ணணும். நீ கிட்னி ஃபெயிலியர் உப்பே சேர்க்கக்கூடாது. அப்ப தண்ணி பை முடிஞ்சு போச்சுன்னா, தண்ணி நான் 600 மில்லி, 300 மில்லி தான் நீ குடிக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தண்ணி பை முடிஞ்சு போச்சு போட்டுருக்கு நம்மளுக்குன்னு நெனச்சுக்கணும். அடுத்தது சுவாசப்பை. சுவாசப்பை முடிஞ்சு போச்சுன்னா உயிர் போயிடும். அப்போ போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சுவாசப்பையை எப்படி நாம வந்து சேஃப்டி பண்ணி, அத வந்து நம்ம ஜாக்கிரதையா வந்து இந்த எரிபொருள் நம்முடைய சிலிண்டர் எப்படி சேஃப்டி பண்ணி வைப்போம்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரணும். அடுத்து நமக்கு வந்து சிலிண்டர் வந்து அடுத்து வர டைம் ஆகும். அப்படி பாதுகாப்போமோ, அந்த மாரி பாதுகாக்கக்கூடிய பிராணாயாமா. பிராணானா என்னது? சுவாசம். யாமானா கண்ட்ரோல். கண்ட்ரோலிங் த பிராணா இஸ் கால்டு பிராணாயாமா. அப்ப சுவாசத்தை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வது? நான் அப்பப்போ மூக்கு சிந்துங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன் நானு. கொரோனான்னு சொல்லிட்டு வரேன். கொரோனாவை ஜெயிப்பதற்கு மூக்கை சிந்துங்கன்னு சொன்னேன் நானு. Facebookலாம் போட்டேன். ஆனா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணான்னு தெரியாது. என்கிட்ட வந்தவங்க அத்தனை பேருக்கும் பயனளிச்சுச்சு. அதுல வந்து நெறைய கார்ப்பரேஷன் தொந்தரவுலாம் இருந்தாலும் கூட நெறைய பேர் உள்ள வந்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போனாங்க. வந்து எல்லாம் மூக்கு சிந்தி கொரோனாவ சரி பண்ணணும். மூக்கு சிந்த வச்சோம். அப்படி வந்து மூக்கு சிந்துறதுனால வந்து என்ன செய்யுதுன்னா, பிரெயின்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைட்லாம் வெளிய போயிடுது. அப்படி மூக்கு சிந்துறதுக்கு பேரு தான் கபாலபதின்னு சொல்லி பேரு. இது பிராணாயாமால ஒரு டைப்பு. இந்த ஒரு டைப்பால என்ன நடக்குதுன்னு சொன்னா, மூக்கு சிந்துனாக்க, அங்க இருக்க தேவையில்லாததெல்லாம் வந்து வெளிய வர போம்போது, இதுக்கு பேரே வந்து கபாலபதின்னா, கிளென்சிங் த பிரெயின். மூளையை சுத்தப்படுத்துவது. இப்ப அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளிய வந்துச்சுன்னு சொன்னா, அங்க என்ன போகும் இப்ப அங்க? பிளட் போகும். பிளட் கூட என்ன போகும்? ஆக்ஸிஜன் போகும். ஏன் பிளட் போகுது? அங்க ஆக்ஸிஜன் கொண்டு போறதுக்காக பிளட் போகுது. அதுவரைக்கும் இடமில்லாம இருந்துச்சு. இப்ப மூக்கு சிந்தனோட போயிடுச்சு. இப்ப பக்கவாதத்தை சரிப்படுறதுக்கு இந்த பிராணாயாமால ஒரு டெக்னிக் எனக்கு யூஸ் பண்ணா என்ன? பண்ண முடியாதா? டெய்லி நான் சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமே நானு. மூக்கு சிந்துங்க, மூக்கு சிந்துங்க. அது டைப்லாம் இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சிந்தணும், இப்படி சிந்தணும். நீங்க சாதாரண மூக்கு சிந்த முதல்ல ஆரம்பிங்க. அப்புறமா எப்படி டெக்னிக்லாம் அப்புறம் பேசலாம் நம்ம. இது 1. அப்புறம் வந்து இப்படி ஒரு செய்றதுக்கு பஸ்திரிக்கான்னு பேரு. இந்த அப்டாமின கரெக்ட் பண்ண போம்போது உங்க தொப்பையெல்லாம் குறைச்சிரும். அதே மாரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி அடுத்தது வந்து ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்து ரைட் விடுறது, ரைட் எடுத்து லெஃப்ட் விடுறது. இது மாரி வந்து நெறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் வந்து வெரைட்டீஸ்லாம் நான் வந்து கோடான கோடி வெரைட்டீஸ் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் நம்ம. நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சில வந்து மூச்சு பயிற்சிகள வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, மூச்சு பயிற்சின்றது 4வது பகுதி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரட்டும், அத பத்தி பேசுவோம் நம்ம. இதுதான் இந்த இயற்கையின் என்னது? இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதியில இந்த பகுதி. அதற்கு அடுத்த பகுதி வந்து லாஸ்ட் பார்ட்டு. இந்த லாஸ்ட் பார்ட் வந்து மனதோடு பேசுவோம். போன வாரம் மனதோடு பேசுவோம்ன்றதுல நூர்ஜஹான் அப்படின்றவங்களுக்கு வந்து மதுராந்தகத்தின் பக்கத்துல இருக்கக்கூடிய மொரப்பாக்கம் என்ற கிராமத்துல இருந்த நூர்ஜஹான்ற அம்மையாருக்கு வந்து நாம் வந்து பக்கவாதம் ஏற்பட்டு 7 நாட்களுக்குள் இறந்து விடுவார்ன்னு சொல்லப்பட்டவங்கள வந்து 7 நாளில் எப்படி மீட்டெடுத்து அமைதிப்படை சத்யராஜ் மாரி நான் எழுந்து நின்னேன் என்பதை வந்து உங்களுக்கு சொன்னேன் நானு. 7 நாள்ல வந்து அவங்க 3வது நாள்ல வந்து 2வது நாள்ல யூரின் போச்சு, 3வது நாள்ல மோஷன் போச்சு, 4வது நாள்ல வந்து பால் உள்ள போய், அதுக்கப்புறம் கஞ்சி உள்ள போய், அதுக்கப்புறம் வந்து 7வது நாள் சாப்பிட்டாங்க. 2 பேர் புடிச்சு இழுத்து டாய்லெட் இழுத்து கொண்டு போனாங்க. அப்புறம் ஒருத்தர் இழுத்து கொண்டு போனாங்க. அப்புறம் ஒருத்தர் புடிச்சு கொண்டு போனாங்க. அப்புறம் எழுந்து நடந்தாங்க. 8வது நாள் அவங்க நடந்தார்கள். எப்படி நடந்தாங்க? பஸ் ஏறி வந்து நேரா வந்து இதுக்கு வந்தாங்க. செங்கல்பட்டு வந்தாங்க.
24 30 கிலோமீட்டரு. அவங்களுக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு கம்மி. அப்போ அவங்க கஷ்டமான சூழ்நிலை இருந்தவங்க. அப்படி இருந்தவங்க கூட அவங்க வந்தாங்க. 7 நாள்ல அந்த பக்கவாதம் சரி அதாவது சரியாச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் 40 நாளுக்குள்ள அவங்க தனியா வந்து போனாங்க. ஒரு நாள் தனியா 40 நாள்ல ஒரு நாள் அவங்க தனியா வந்து போனாங்க. பஸ் ஏறி வந்து போனாங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லங்க. அவருக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இவங்க தனியா வந்து போனாங்க. அப்படின்ற இடத்துக்கு வந்தோம். அது மாரி நெறைய பக்கவாதம் சரி செய்யப்பட்டிருக்குதுன்றதுக்கு இன்னொரு விஷயம் வந்து இப்ப எப்படி பிச்சைமுத்து சார பத்தி நம்ம பேசியிருக்கோமோ, அது மாரி சந்திரசேகரன்றவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் தான் அவரு. அவருக்கும் பக்கவாதம் வந்து இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து பேச்சு இல்ல. ஒரு கை, ஒரு கால் செயல்படல. மாடியில வச்சிருந்தோம் கிளினிக்கு. அதில கூட மேல ஏறி வந்து பார்த்துட்டு போனாரு. நடுவுல 2 வருஷம் அவர் ஒண்ணும் இல்ல நார்மலா வேற ஏதோ இதுக்கு போயிட்டாரு. இப்போ நல்லா ஆயிட்டதுக்கு அப்புறமா பேச்சு, கை, கால்லாம் வந்துருச்சு அவருக்கு. இப்போ வேற ஒரு விஷயத்துக்காக இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் போன வாரம் வந்துட்டு போனாருன்றத போன வாரமா நான் சொன்னேன். இன்னைக்கு தான் வந்துட்டு போனாருன்றத போன சண்டே உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் நானு. அவரும் பக்கவாதம் சரி செய்யப்பட்ட ஒரு நோயாளி தான் அவரு. இன்னொரு நோயாளி வந்து இப்ப வந்து அட்வொகேட் நந்தகுமார் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் அவரு என் கிளாஸ்மேட்டு நந்தகுமாரு. நாங்க எல்லாம் ஸ்கூல் மேட்ஸ் தான். அவரு ஒரு பேஷண்ட் கொண்டாந்து விட்டாரு. ரிட்டயர்டு கோர்ஸ் சூப்பரண்ட். இவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னாரு. ஒரு தீபாவளி அன்னைக்கு அ கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவரு என்ட்ட வந்தாரு. பேச்சு இல்ல, கை, கால் இல்ல. நான் சொன்னேன், "உங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி ஆச்சே, பரவாயில்லைங்களா? ஆரம்பிக்கலாமான்னு?" கேட்டேன். உடம்பு சரியில்லாதப்ப தீபாவளி என்ன, பொங்கல் என்ன அப்படின்ற மாரி அரைகுறையா பேசினாரு. சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, "என்னென்னலாம் மருந்து சாப்பிடுறீங்கன்னு?" சொன்னேன். கேட்டேன். அவர் சொன்னாரு, "ஒரு வேளைக்கு 27 மாத்திரைகள், 2 இன்ஜெக்ஷன். ஒண்ணு இன்சுலின், இன்னொரு நியோர்பேன் ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்களேன். 2 இன்ஜெக்ஷன். அப்போ ஒரு நாளைக்கு 81 27 இன்டு 3 81 மாத்திரைகள், 6 இன்ஜெக்ஷன் பண்றேன் ஒரு நாளைக்கு" அப்படின்னு சொன்னாரு. நான் ரொம்ப மலைச்சு போயிட்டேன். ஆரம்ப நிலை ரொம்ப வந்து ஆரம்ப நிலையில இருந்தனால, அப்போ ரொம்ப தைரியம் இருந்தது. என்ன பண்ணேன், ஏன்னா நூர்ஜஹான நான் ஜெயிச்சிருக்கணும்ல. அப்ப எப்படி பேசியிருப்பேன் நானு. "இத நிறுத்துறத தான் நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னேன். "ஆ" அப்படின்னாரு. நிறுத்தியாச்சு. டெய்லி வந்துட்டே இருந்தாரு. போட, 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 போட அவர் ஸ்பீச்சு, கை, கால் எல்லாம் சரியாச்சு. அப்புறம் அவர் பையன கொண்டாந்து விட்டாரு. "என்ன படிச்சிருக்கிறான்? ஸ்டூடெண்ட் ஆக்கிடுறேன் உங்கள சீக்கிரம். நீங்களே பார்த்து கத்துக் கொடுங்கன்னு" சொல்லி கத்துக் குடுத்தோம். அவர் வந்து கிளினிக் பண்ணாம இப்ப நடுவுல வந்து வேற ஒரு வேலைக்கு போயிருந்தாரு. போன வருஷம் அவரு வந்து என்ன பண்றீங்க? அப்பா வந்து திடீர்னு வந்து ஃபிக்ஸ் வந்து அட்மிட் ஆகி ஒரே நாள்ல இறந்துட்டாரு. ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுங்களேன். ஒண்ணும் பண்ண முடியாதுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த இடத்துல முக்கியமா இந்த விஷயத்த நீங்க கவனிக்கணும். ஒண்ணும் பண்ண முடியாதுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க இல்ல இருக்கட்டும் பார்க்கலாம். என்ன டாக்டரே இப்படி இருந்து ஹோப் இல்லன்னு சொல்லும்போது நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணும் வந்து முடியலன்னா வெளிய வந்துர வேண்டியதானன்னு கேட்டேன். வெளிய வரல. அங்கேயே இறந்துட்டான் அந்த பையன். மகேஷ். அவன் தான் என்னுடைய முதல் புக் எழுத போம்போது நான் சொல்ல சொல்ல எழுதி டைப் பண்ணி எனக்கு ரெடி பண்ணி குடுத்த மகேஷ் காமராஜ் அவன். போன வருஷம் இறந்துட்டான். 45 வயசு தான் அவனுக்கு. ஆனா அவங்க அப்பா வந்து காப்பாத்தப்பட்டார். எப்படி காப்பாத்தப்பட்டார்? ஒரு முறை கை பக்கவாதம் வந்து சரி பண்ணப்பட்டு இந்த மகேஷ் காமராஜுக்காக அவர் பொண்ணு பார்க்க போனாரு. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அது வந்து சரவணா ஸ்டோர்ல போய் உட்கார்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. நீண்ட நேரம் ஒரு 1/2 டே வந்து அந்த இந்த ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்தோனே சில்னஸ் வந்து ரொம்ப வந்த உடனே என்ன ஆச்சு, மறுபடியும் பெராலிட்டிக் அட்டாக் ஆயிடுச்சு. மறுபடியும் அவர தூக்கிட்டு வந்து காட்டி ஆட்டோல போட்டு கொண்டாந்து சரி பண்ணி, அதுக்கு ஒரு 1 மாசத்துக்குள்ள சரி பண்ணணும். சரி பண்ணி முடிஞ்சோனே, மறுபடியும் வந்து ஒரு ஃபிட்ஸ் ஒரு தடவ வந்துச்சு. ஃபிட்ஸ் வரல சாரி. ஆ பக்கவாதம் மறுபடியும் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இந்த மகேஷ் காமராஜுக்காக வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, வீட்ல வந்து இந்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பெயிண்ட் ஸ்மெல் உள்ள ஏற, ஏற, ஏற இந்த பக்கவாதத்துடைய காரணங்கள்லாம் நீங்க இதுல உள்வாங்கிட்டே வரீங்க நீங்க. அப்போ அவர் வந்து மறுபடியும் பெராலிக் ஆச்சு. 3வது தடவையும் பெராலிக் ஆயிட்டாரு அவரு. மறுபடியும் அவர் வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அப்ப வர முடியலன்னு சொல்லிட்டு, அப்ப நான் அவர் வீட்டுக்கு நான் போனேன். 6 கிலோமீட்டர் ஆலப்பாக்கம்ன்ட்டு 4 கிலோமீட்டர் நெனைக்கிறேன். செங்கல்பட்டுலேருந்து. அப்ப அவர் வீட்டுக்கு நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன் தொடர்ந்து. பண்ண அப்ப சரியாயிட்டாரு. இப்படிலாம் வந்து 3 தடவை வந்து பக்கவாதம் வந்து சரி செய்யப்பட்ட ஒரு நோயாளி தான் கோபாலகிருஷ்ணன் சார் அவரு. அன்னைக்கு இல்ல அவரு. அ அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணார் லைஃப்ல. எதுவா இருந்தாலும் நம்மள கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார்ன்ற இடத்துல தான் இருந்தார் அவரு. அப்பதான் வந்து அவரு சொன்னாரு, "எனக்கு கல்யாணம் பண்ண போம்போது எனக்கு வந்து ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து பேசி முடிவாயிருச்சு. ஏழிசை மன்னர் எம்.கே. தியாகராஜ பாதருடைய மகள எனக்கு வந்து பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது மாரி வெளியூர் ஜாப்ன்னு சொன்னேன்னா, அவங்க ஒத்துக்கல. ஏதோ பிரச்சனை ஆயிப்போச்சு. அப்புறம் நான் வந்து நிறுத்திட்டோம் மேரேஜ. அப்ப வேற மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அவரு. அப்புறம் வந்து அப்புறமா எல்லாமே அவங்க வீடு வாங்குறதுலருந்து, அவர் விக்கிறது, என்னென்ன வேலை செய்ய எல்லாமே என்ட்ட வந்து பரிமாறிக்குவாரு. இன்னும் வரலையே. தான் அவரு. அப்பதான் சொன்னாரு, "இந்த பையன டெவலப் பண்ணுங்கன்னு" சொன்னாரு. அப்புறம் மகேஷ் காமராஜ் கிளினிக்லாம் வச்சாரு. அவர் அப்புறம் வந்து அவர் டக்கு டக்குன்னு வந்து மனம் மாறக்கூடியவரு. மாறி மாறி போனாரு. அதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்மளோட டிராவல் பண்ணவர் ஒருத்தர் இல்லன்றது ஒரு செய்தி. ஏன்னா, அவரு வந்து அந்த மாரி வெளிய வந்திருந்தால் காப்பாத்தப்பட்டு போறார்ன்னு நமக்கு தெரியாது. அது வந்து முடிவுன்றது வந்து நம்ம கையில இல்ல. எல்லாத்துக்கும் மேல சக்தி ஆண்டவன் இருக்கிறான்.
இருந்தாலும் கூட அவர் வந்து 65 வயசுல வந்து அவர் 2 3 முறை 3 முறை அந்த பக்கவாதம் வந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நோயாளி. ஆனா அவருடைய சன்னுக்கு ஒரு தடவை வந்து ஃபிட்ஸ் வந்து கான்ஷியஸ் போகும்போதே நமக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. கான்ஷியஸ் போயிட்டா இங்க அழுத்தணுன்றது ஒரு சின்ன உணர்வு. அவருக்கு இது தெரியும். ஆனா அவரு கான்ஷியஸ் இல்ல. அவருக்கு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருவேளை முழிச்சிருப்பாரோ என்னமோன்றதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்காக. அது மாரி கான்ஷியஸ் வந்து இல்ல. இப்ப ஃபிட்ஸ் வந்து மயக்கம் வந்து விழுந்துட்டாங்கன்னு சொன்னா, இங்க அழுத்தி பாருங்க. அப்படின்றது உங்களுக்கான தகவல். மகேஷ் வந்து உங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப மகேஷ் வந்து யாரு? ஆசிரியர். ஏன்னா என் கூட அவ்வளோ டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த புக் எழுதுறதுக்கு அவ்வளோ வந்து என்னோட வந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்போ வந்து இப்ப கோபாலகிருஷ்ணன் சார் எவ்வளோ பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு எனக்கு. எவ்வளோ பேஷண்ட் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேலையே கிடையாது. அவர் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர பார்த்து வந்தார்கள். ஒரு கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்க்க போகும்போது, பக்கவாதம் எவ்வளோ எளிமையாக சரி செய்யப்படுது. 3க்கு 3 முறை பக்கவாதத்த சரி செஞ்சிருக்கிறோம் கோபாலகிருஷ்ணன் சார. இன்னும் கூட இருக்காங்க. அவங்களெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இந்த கல்வியை யார் மூலமாக நான் பெற்றிருக்கின்றேனோ, அவர்கள் எல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.